பெரிய ராஜா அவர் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சிலவனுக்கு திருப்பி கொண்டு வந்தாங்களா, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்களா, ராமாயணம். 2 பேர் இருக்கணும் கதை. 5 பேர் அங்கிட்டு 100 பேர், 2 பேருக்கும் பிரச்சனை. சூது விளாண்டாங்க, தோத்துட்டாங்க. திருப்பி நாட்டை அடைச்சாங்களா, அதான் மகாபாரதம். நீங்கள் பெரிய கிரியேட்டர்லாம் இருக்க வேண்டாம், கிரியேட்டர்லாம் வேண்டாம், சூஸராக இருங்க. நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வாங்க. உலகத்தின் மிகப்பெரிய நாவல் எடுங்க, இதிகாசம், இந்த பொன்னியின் செல்வன்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நல்ல நாவல் எடுங்க. அதை ஒருத்தர் திரைக்கதையை வச்சுருங்க. நீங்களே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள். டைரக்ஷனே தெரியலையா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேமராமேன்ட்ட சொல்லுங்கள். நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டயலாக் கூட பேப்பரை கீழே போட்டு போயிருங்க, கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். நீங்களாக போய் சார் 3/4 சார் 85 போட்டுக்கோங்க, 3/4 லெஃப்ட் ரைட் கிராஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார் இங்கே டைப் பண்ணுங்கள் சார், அது ஜோக்கர் ஒன்று சார், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம் சார், பயங்கரமாக ஓடுறேன் சார், அவ்வளோதான் விட்டு அந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவார். எப்படி சார் வெறித்தனமாக வந்துட்டான் சார், இது சார் ஸ்ப்ரே அப்படியா அங்கேருந்து ஓடியார் சொல்லியா, ஓடியா ஃப்ரண்ட் சார், முன்னாடி ஓடியானு சார், ஃப்ரண்ட்டில் எடுத்து கொடுப்பாரு, சைடில் போனால் எடுத்து கொடுப்பாரு சார். இது மேலேருந்து ஒரு கழுகு பார்க்கு சார், அந்த ட்ரோனை போட்டு எடுத்து கொடுத்துருவார். நீங்கள் நல்லா மட்டும் கதை சொல்லுங்கள், நல்லா கதை சொல்லுங்கள். கதை சொன்னால் அழகான ஒரு படம் வந்துடும். 1000 படம் பார்த்தாலும் நீங்கள் 100 படமெல்லாம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஓடின ஒரு படம், அது கரகாட்டகனாக இருக்கட்டும், தில்லானா மோனாமல் இருக்கட்டும், சட்டம் ஒரு இருட்டாரியாக இருக்கட்டும், ஓடின ஒரு படத்தை 100 தடவை பாருங்கிறேன். சவுண்டு இல்லாமல் பாரு, மியூசிக்கை மியூட் பண்ணிட்டு பாரு, ஃபஸ்ட் ஹாஃப் பாரு, செகண்ட் ஹாஃப் பாரு, எண்டை பாரு, பிகினிங் என்ன செஞ்சுருக்கான்னு ஒன்லைன் எழுது. ஸோ இந்த டி சிப்மா இந்த இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரம்.